என்ன வாழ்க்கடா இது? சில நேரங்கள்ல வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள பார்க்கும்போது இந்த மாரி தான் சொல்ல தோணும். வாழ்க்கை நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். வாழ்க்கையில ஏற்றங்களும் இருக்கும், இறக்கங்களும் இருக்கும். ஒரு நாள் கூட ஒரு பிரச்சனைய சந்திக்காம நம்ம வாழவே முடியாது. எல்லா நாளுமே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, இல்ல ஏதாவது ஒரு சின்ன சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு நாள் பார்க்கும்போது வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டான டேவா இருக்கும். ரொம்ப குட் டேவா இருக்கும். ஆனா, அதுக்கு அடுத்த மறுநாளே பார்த்தோம் அப்டின்னா, அந்த வாழ்க்கை ஒரு ரொம்ப வொர்ஸ்ட் டேவா இருக்கும். நம்ம பார்க்காத மிகப்பெரிய பேட் டேவா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் கிடையாது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. எல்லாரோட வாழ்க்கையிலயும் நெறைய ப்ராப்ளம் இருக்கு. நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹவ் டூ ஓவர்கம் லைஃப் சேலஞ்சஸ். இந்த வாழ்க்கையில வரக்கூடிய இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஓவர்கம் பண்ணலாம்? அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆப் யுவர் செல்ஃப் வித் PA பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7:00 நம்ம பாட்காஸ்ட்டை பத்தி புது புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதுமே இணைப்புல இருக்க. இந்த எபிசோட்ல நான் யாருமே சொல்லி தராத ஒரு வழி ஒன்று சொல்ல போறேன். அதனால இந்த எபிசோட முழுவதுமே நீங்க லிசன் பண்ணுங்க. வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். இப்படிதான் ஒருவர் இனிதாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டக்கூடாது. உடனே என்ன பண்றாருன்னா நீ எப்படி இருக்குன்னு அவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்குள்ள இவர் என் வாழ்க்கையில அப்படி நடந்துகிட்டு இருக்கு, என் வாழ்க்கையில எப்படி நடந்துகிட்டு இருக்கு, என் வாழ்க்கை முழுவதுமே சோகமா இருக்கு, என் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் புலம்பிதான் தள்ளுறாரு. அந்த மாதிரி நபர்கிட்ட பேசுறதே கிடையாது. இதனால என்ன பண்றாங்கன்னா மற்ற நபர்கள் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கே பயருதாங்க. ஏன்னு கேட்டா அவன் வாழ்க்கையில மட்டும் தான் போய் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கான். அவன் போய் என்ன கேட்டாலும் அவன் வாழ்க்கையில பிரச்சனையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள் பத்தியே பேசிக்கிட்டு இருக்க பர்சன் எப்போதுமே அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியாது. அந்த சேலஞ்சஸ்ல இருந்து வெளியே வரவே முடியாது. எவன் ஒருவன் தன்னோட வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நேரத்துல தன்னோட பிரச்சனையை பத்தி பேசாம பிரச்சனையை எப்படி தாண்டி வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறானோ அவனால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர முடியும். அவனால் மட்டும்தான் வாழ்க்கையில வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண வர முடியும். ரொம்ப சிம்பிள். வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் இல்ல சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு சின்ன விஷயமா பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கவே கூடாது. ஒரு பிரச்சனையா இல்ல ஒரு சேலஞ்சஸா அது எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்கேயுமே பார்க்க கூடாது. அதை ஒரு சின்ன விஷயமா எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஒரு பிரச்சனையை நீங்க ரொம்ப பார்க்க தான் அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஜாப் இல்லை, அவர் வேலையே இல்லாம இருக்கிறாரு அப்படின்னா அந்த பிரச்சனையை ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சின்ன பிரச்சனையா பார்க்கணும். அதையே உத்து பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு முன்னால இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே அதுவே மறைச்சிடும். அந்த கண்ணு முன்னால ஒரு சின்ன கல் எடுத்துக்கிடுவோமே, அந்த கல்லை எடுத்து நம்ம கண்ணு முன்னால பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சின்ன கல்லு தான், ஆனா அது இனியும் நமக்கு முன்னால இருக்கக்கூடிய மொத்த உலகத்தையுமே மறைச்சிடும். ஆனா அதே கல்லை கொஞ்சம் தூரமா வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்லு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருளை ஒரு சின்ன பொருளா தான் தெரியும். அதே மாதிரிதான் எந்த ஒரு சேலஞ்சஸ் பிரச்சனை எதுவா இருந்தாலும் முதல்ல அதை ஒரு சின்ன விஷயமா பார்க்கணும். அது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கத்தான் அதை சால்வ் பண்ண முடியாம இல்ல ஓவர் கம் முடியாம நம்ம திணறிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன விஷயமா கொஞ்சம் தூரமா வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்லு மாதிரி நம்ம வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எந்த விஷயத்திலையும் ஒரு சின்ன விஷயமா யோசிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க அதை ஓவர் கம் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதே நேரம் அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு சின்ன பிளான் இருந்தாலே போதும். மிகப்பெரிய பிளான்லாம் பண்ணணும் அப்படின்லாம் தேவை கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன பிளான். இப்போ ஒரு பர்சனுக்கு வேலையே இல்லை, ஜாப் இல்லாம இருக்கிறாரு அப்படின்னா எப்படி அவரால் ஜாப் வாங்க முடியும், இல்லைனா எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படி இன்டர்வியூக்கு ரெடி பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி எந்த இடத்துலலாம் நம்ம இன்டர்வியூ லாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணிட்டு சின்ன சின்ன பிளான் பண்ணாலே போதும். நம்மளால அந்த பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதோ 2 பேருக்கு இடையில எப்போ பார்த்தாலுமே கருத்து வேறுபாடு வருது, எப்போ பார்த்தாலுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எதனால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எந்த இடத்துல 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பிளான் போட்டோம் அப்படின்னாலே சரி, வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் எல்லா சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி எப்போ பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எதையுமே யோசிக்க முடியல, கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட போய் நீங்கள் சப்போர்ட் இல்லை கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு நம்பிக்கையான பர்சன்ட்ட போய் ஆதரவு கேட்கலாம். இல்லை அவங்ககிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கேட்கலாம். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் தனியாள் கிடையாது. உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அதே பிரச்சனை, நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அதே சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே மற்றவங்களும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி தாண்டியே வந்துட்டாங்க. அதனால் அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் உங்கள்கிட்ட வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள் எல்லா சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நீங்கள் ஈஸியாக ரொம்ப குயிக்காக நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம். ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் நல்ல வயது முயர்ந்த ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பிரச்சனை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்லிடுவார். நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம நினைச்சோம்,
ரொம்ப சிம்பிளா அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த குடுத்துட்டாரு அப்படின்னு நினைப்போம். அதனால சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள்ட்ட போய் ஒரு விஷயம், ஒரு சின்ன ஐடியா கேட்டீங்க அப்படின்னாலே சரி, ரொம்ப ஈஸியா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். மிகப்பெரிய வழி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே, ரொம்ப ஈஸியான வே. ஒரு பிரச்சனை வருது, ஒரு சேலஞ்சஸ் வருது, அத ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஈஸியான வே என்ன அப்படின்னு கேட்டா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்க மீது நீங்க வந்து நம்பிக்கை வைக்கணும். நீங்க வந்து முதல்ல உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். உங்களால வந்து சேலஞ்சஸ், பிரச்சனைய வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்க மேல முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா நீங்க உங்களுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கு. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனையா இருக்கட்டும், இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்றதுக்கான கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு. அதனால முதல்ல நீங்க வந்து நம்பணும். என்னால வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வர முடியும். என்னால இந்த சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லி முதல்ல உங்க மேல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு வைங்களேன், யார்ட்ட போய் சப்போர்ட் கேட்டாலும் சரி, யார் என்ன ஐடியா குடுத்தாலும் சரி, இல்ல உங்ககிட்ட என்னதான் பிளான் இருந்தாலும் சரி, உங்களால அந்த சேலஞ்சஸ்லேருந்து வெளிய வர முடியாது. அதனால முதல்ல உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். என்னால இந்த பிரச்சனைய விட்டு வெளிய வர முடியும். என்னால இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்க மேல வந்து நம்பிக்கை இருக்கணும். உங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னா, கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்து உங்களால வெளிய வர முடியாது. யாரோட லைஃப்மே வந்து சேலஞ்சஸ் இல்லாம இருக்கிறதே கிடையாது. எல்லாரோட லைஃப்லயும் வந்து சேலஞ்சஸ் இருக்குது. எல்லாருமே டே பை டே நிறைய விஷயங்கள வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலும் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே பிரச்சனை உங்க வாழ்க்கையிலயும் வந்திருக்கும். அதனால எல்லாரோட வாழ்க்கையிலயும் வந்து அந்த சேலஞ்சஸ் எல்லாமே இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்கள வந்து அப்கிரேட் பண்ணணும். உங்கள வந்து அப்டேட் பண்ணணும். பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு நீங்க வந்து ஒரு அப்டேட்டட் பெர்சனா இருக்கணும். அத ஓவர் கம் பண்ற அளவுக்கு நீங்க ஒரு அப்டேட்டட் பெர்சனா இருக்கணும். பிரச்சனைகள், சேலஞ்சஸ் அத விட நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனா இருக்கணும். பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், பிரச்சனைய விட ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனா நீங்க இருக்கணும். அப்பதான் அந்த பிரச்சனை ஏறி மிதிச்சுட்டு நீங்க அந்த இருந்து வெளிய வர முடியும். அதனால உங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு தினமும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் ரொம்ப பாசிட்டிவா இருங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நல்லா நோட் பண்ணிக்கங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனா குரோ ஆகிக்கிட்டே இருக்கீங்க. வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? நல்லா நோட் பண்ணிக்கிட வேண்டிய விஷயமே இதுதான். வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள நான் எதிர்கொண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து நெறைய ப்ராப்ளத்த வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு, நான் ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனா குரோ ஆகிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கங்க. நெறைய விஷயங்கள நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் உண்மை. ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு பாடத்த சொல்லிக் குடுக்கும்ல. அதனால நெறைய பிரச்சனைகள வந்து ஃபேஸ் பண்ணும்போது, நீங்க நெறைய பாடங்கள் கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஒரு பெஸ்ட் வெர்ஷனா நான் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், சின்ன பிரச்சனையா பார்த்துக்கிட்டு, உங்க மேல நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் உங்களால வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோட நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்டை பற்றிய கருத்துக்களை நீங்க Facebook, Instagram, LinkedInல PA பாலா அப்படிங்கக்கூடிய என்னோட ப்ரொஃபைல்ல நீங்க எனக்கு எப்போதுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள் பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.